கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க, நம்ம வீட்டில் நிறைய நேரத்தில் சொல்லுவோம், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா. நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒன்று செய்கிறத பார்த்தோன்னு நமக்கு டென்ஷன் ஆகும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா. இப்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. இந்த சும்மா இருக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஞானம். இப்போது நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. சில பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம பார்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீ சும்மா இரு. நான் சும்மா இருந்தால் எல்லாம் நடக்குமா? நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க. நான் சும்மா இருந்த உடனே பிரச்சனைன்னு ஒன்று வந்தால், சில பிரச்சனையை நீங்கள் சும்மா இருந்தால் அது பாட்டுக்கு சரியாயிடும். அதான் சொல்லுவாங்களே, ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த தீயை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கப்புறம் அந்த தீ தன்னை போல அந்த தீ அணைஞ்சிரும். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குற, அந்த பிரச்சனை தன்னை போல சரியாகும், அந்த மனுஷன் தன்னை போல சரியாகும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு அதை நோண்டி பிரச்சனை பண்ணி ஏன்னு கேட்டு சண்டையை இழுத்து அதில் வாக்குவாதம் அந்த சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பண்ணுற சுபாவம் நிறைய பேரிடத்துல இருக்குது. ஆனால் இந்த ஞானக்குறைவு உங்களுக்கு வேணாம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, சிமையை தூசிக்கிறான். சிமையை தூசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம எப்படி கேட்டுட்டு அமைதியாக போகிறது, நம்ம எப்படி கேட்டுட்டு சும்மா இருக்கிறது. ஆனால் தாவீது என்ன சொல்றாருன்னா, அட சத்த நேரம் சும்மா இருப்பா, விட்டுருப்பா. தாவீதை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சும்மா இரு, விட்டுரு, அது கர்த்தர் பார்த்துக்குவார். அவ்வளோதான். இந்த ஞானம் இல்லைன்னா நீங்களும் நானும் ரொம்ப கஷ்டப்படுவோம். சவுலுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு என்ன காரணம்? சும்மா விட்டுருக்கலாம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. பாடினாங்களா? அதை சும்மா விட்டுருக்கலாம்ல, சும்மா விடலை. எப்படி இப்படி பாடினாங்க? அது பாடினவங்கள போய் கேட்டால் கூட பரவாயில்ல. தாவீதினத்தில் சண்டைக்கு போய் அவனுடைய ராஜ்யபாரத்தை இழந்துட்டார்ல. அப்போது இன்று நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தடத்தில் இந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு. மகளே நீ சும்மா இரு, மகனே அப்படி பேசினாங்களா, மாமியார் பேசினாங்களா, மருமகள் பேசினாங்களா, கணவனார் பேசினாங்களா, சுற்றி வேலை செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களா, இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்களா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை, நான் அவனை பார்த்தே ஆகணும், நான் பிரச்சனை பண்ணியே ஆவேன், நான் கேட்டே ஆவேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் அடங்க மாட்டேன். அவனுடைய வீட்டில் போய் பிரச்சனை பண்ணாமல் எதுக்கு? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க. மகளே நீ சும்மா இரு, இந்த பிரச்சனை நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்.